விஜயோட ஃபேக்டர் பொறுத்த வரைக்கும் அவர் திமுக எதிர்ப்புல உறுதியாக தானே சார் இருக்கிற மாதிரி தெரியும். திமுகவே எதிர்க்கிறாரு, பாஜகவே எதிர்க்கிறாரு. ஒரு பக்கம் திமுக கூட்டணிக்கு வருவார், காங்கிரஸ் வழியாகவும் நம்ம பேசணும். அதே சமயம் அதிமுக பாஜக கூட்டணிக்கு போறாருங்கிறதையும் பேசணும். விஜய் மண் குதிரை 214 கேண்டிடேட் போட்டுவிட மாட்டாரு. கமலஹாசன் இருந்த அளவு கூட இவர்கிட்ட எம்பி டிக்கெட் ஆட்கள் கிடையாது. இவர் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல கேண்டிடேட் இல்லாததுனால நாங்க சிஏ எதிர்ப்புன்னு பாஜக எதிர்ப்பு கொள்கை எதிர்ப்புல உறுதியா இருக்கிறார். அதனாலதான் காங்கிரஸ் ரோட்ல திமுக போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அண்ணாவோட வழியில ஆதவ் அர்ஜுனா ரெட்டி வேட்டி முக்கியம் துண்டு போனாலும் பரவாயில்லன்னு முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கு. அண்ணா சொன்னாரு அண்ணா வழியில கொள்கை தான் முக்கியம், அதனால கொள்கைக்கு எதிராக இங்க காங்கிரஸ் ரோட்ல இருக்க வாய்ப்பு இருக்குங்கிறத நான் சுட்டி காட்டேன். நான் நுணுக்கமா பார்த்து காரணத்தோட தான் எதையும் விஷயத்த சொல்லுவேன். அப்ப அந்த இடத்துக்குள்ள கமலஹாசன் இருந்த அளவு கூட எம்பி டிக்கெட் அவருக்கு கிடையாது. ஸோ லெட்டர் பேடா இருந்தாரு, சிஏ எதிர்ப்புனாரு. விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குலையும் களத்துக்குள்ள நின்று இருக்கலாம். கரூர்ல இந்த நாடகத்தை நடத்தினதுக்கு வாரத்துல ஒரு நாள் பிரச்சாரம் பண்ணி 10 பாயிண்ட்ல பிரச்சாரம் பண்ணாம 1 பாயிண்ட்ல பிரச்சாரம் பண்ணி பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் உள்ள ஆட்கள் எல்லாம் கொண்டு வந்து எடப்பாடிட்ட பேரம் பேசுறதுக்கு இவ்வளவு கூட்டத்தை காட்டின நீங்க உண்மையிலே தனிச்சு போட்டுவிடக்கூடிய எண்ணம் இருந்துன்னா விக்கிரவாண்டியில ஏன் களத்துக்குள்ள வரல? வன்னியர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பயந்து வரல.